அந்த பசுமை தாமிர பொருட்காலை திறந்தாங்க, அதுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவிக்கோம். அந்த ஆதரவுக்கு ஏன் தெரிவிக்கணும்னா, உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கறது பேச்சு வழக்கில் நிப்பாட்டக்கூடாது. அதை அக்ரிமெண்ட் போட்டு அனைத்து தரப்பு முன்னாடியே அந்த அக்ரிமெண்ட்டில் அந்த கம்பெனிக்காரன் சைன் பண்ணணும். உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுப்போம் அதை சொன்னால் மட்டுமே நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும். அது போக அவங்க நிறைய இது சொல்லியிருக்காங்க. அதாவது கடுமையான சுற்றுச்சூழல்கள் மேம்படுத்தப்பட்ட மாசு கட்டுப்பாடு அமைப்புகள், தொடர்ச்சியான கண்காணிப்பு மற்றும் சுயாதீனமான மூன்றாம் தரப்பு தணிக்கையில் ஆற்றல் மட்டுமே ஆலை மீண்டும் திறக்கப்பட வேண்டும். ஒன்று எங்களுது. ரெண்டாவது, தூத்துக்குடி நல நிதி ஒன்று அமைக்கப்பட வேண்டும். மூன்றாவது, 100 கோடி ரூபாய் டெபாசிட் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு போனது. என்னாச்சு? முடிஞ்சு போனதை பற்றி கேட்காதீங்க. இப்போ அட் பிரசன்ட் என்னவோ அதை பேசணும். அடுத்தது மூன்றாவது, தரமான பள்ளி மற்றும் மருத்துவமனை வசதிகளில் உறுதியான முதலீடுகள் உள்ளூர் குடும்பங்களுக்கு நேரடியாக பயனளிக்க வேண்டும். 4, திறன் மேம்பாட்டு திட்டங்களின் ஆதரவுடன் தகுதி வாய்ந்த உள்ளூர் குடியிருப்பாளர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கும் தெளிவான எழுத்துப்பூர்வ கொள்கை இருக்க வேண்டும். 5வது, உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் சிறு வணிகங்களுக்கும் கொள்முதல் மற்றும் சேவை வாய்ப்புகளில் கட்டமைக்கப்பட்ட முன்னுரிமையை பெற வேண்டும். இதனால் பொருளாதார நன்மைகள் மாவட்டத்திற்கு இருக்கும்.